ஆனால் நான் இப்போ ஓவர் கான்ஃபிடென்ட், நான் 2026 ஆட்சியை பிடிக்க போகிறேன். இல்லை இப்போ ஓவர் கான்ஃபிடென்ட், அதனால் இன்னைக்கு ஓவர் கான்ஃபிடென்ட். ஆனால் கைத்தறது இன்னைக்கு ஓவர் கான்ஃபிடென்ட் தான். இலக்கு 2026 பாரதிய ஜனதா கட்சி இங்கே ஆட்சியை பிடிக்கணும், அதான் இலக்கு. காரணம்னா ஆனால் கைத்தட்டாதீங்க, பிரஸ் மீட் ஏன்னா அப்படித்தான் ஒரு தலைவர் இருக்க முடியும், அப்படித்தான் இலக்கு வைத்து பணி செய்ய முடியும், அப்படித்தான் இலக்கு வைத்து வேகப்படுத்த முடியும். ஒருவேளை 2026 இன்னைக்கு 11% தான் இருக்கிறீங்க, 2026 ஆட்சியை பிடிக்கணும்னா 35% வேணும். எப்படி பிடிப்பீங்க? நீங்கள் கேட்குற கேள்வியில் நியாயம் இருக்கு இல்லையா, நான் சொல்லிங்கண்ணா. ஆனால் எங்களுடைய இலக்கு அது உங்களுக்கு ஓவர் கான்ஃபிடென்ட்டாக தெரிஞ்சதுன்னா உங்களுடைய சொந்த கருத்தாகத்தான் பார்க்குறேங்கண்ணா. திராவிட கட்சின்னு சொன்னா, திராவிட கட்சின்னு சொன்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னு சொன்னா மதுரை கீழே அண்ணா ஒரு நிமிஷம் அண்ணா. நீங்கள் பாருங்கள், இன்னைக்கும் தென் மாநிலத்தில் முதல் இலக்கு பாரதிய ஜனதா கட்சி எங்கே செல்ல வேண்டுமோ, தேசிய ஜனநாயக கூட்டணி எங்கே செல்ல வேண்டுமோ அங்கே ரீச் ஆயிருக்கு. என்னை குறிப்பாக அதிமுகவினுடைய வாக்கு வங்கி நீங்கள் கன்னியாகுமரியில் பாருங்கள், கன்னியாகுமரியில் ஆரம்பித்து திருநெல்வேலிக்கு வாங்க, எல்லா இடத்துலையும் பாருங்கள். எந்த கட்சி குறை சொல்ல விரும்பலைன்னா, தமிழகத்தை பொறுத்தவரை 3 முனை போட்டி 2 முனை போட்டியாக மாறணும். 2 முனை போட்டியாக மாறும் பொழுது மட்டும்தான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வெற்றி வாய்ப்பு தென் மாவட்டத்தில் சாத்தியம். இன்றைக்கி அது நடந்திருக்கு, கடுமையாக உழைச்சிருக்கிறாங்க. தென் மாவட்டத்தில் நேர்மையான அரசியலை பாரதிய ஜனதா கட்சி கையில் எடுத்துகிட்டு போயிருக்கு. நயினார் அண்ணன் தோக்கடிக்கணும்னு 2 அமைச்சர் போய் நைட் உட்காந்து யாரும் பணம் கொடுக்கல பாரதிய ஜனதா கட்சியில் அந்த மாதிரி. அதனால் வருகின்ற காலத்தில் நிச்சயமாக மக்கள் அந்த வெற்றியை கொடுப்பாங்க. நாங்கள் செல்லக்கூடிய பாதையில் ஒழுக்கமாக இதே மாதிரி அரசியலை செய்து கொண்டு செல்லணும் என்பதுதான் மக்கள் சொல்லியிருக்கக்கூடிய செய்திங்கண்ணா. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.